ஆண்டவர் நான் ஏழையா இருக்கிறதை வெறுக்கிறார்ன்றதை நீங்க முதல் நம்பணும். யார கர்த்தர் பணத்தை கொடுக்க விரும்புகிறார்? யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துறாரா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டுட்டீங்க, நீங்க சர்ச்சுக்கு வார வாரம் வர்றீங்கன்றதுனால நீங்க ஐஸ்வர்யவானாக மாற முடியாது. பணமே தப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்றதுனால நிறைய சபையில நிறைய அறிவாளிகள் ஏழையாவே இருக்கிறாங்க. நிறைய பணக்கார தொழில் அதிபர்கள் ஏழையாவே இருக்கிறாங்க. ஐக்கியம் ஒரு பெரிய பணத்தை உனக்கு கொண்டு வந்து தரும், அது ஐடியாவா உனக்கு கொண்டு வந்து தரும். அந்த ஐடியாஸ் ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு. செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. வேலையை தூக்கி ரெண்டாவது வச்சுட்டு ஆண்டவரை தூக்கி வைங்க. இதுல சகலவற்றையும் எழுதி இருக்கிறார். இதுல வெறும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதை மட்டும் எழுதல. நீங்கள் எப்படி இந்த பூமியிலே வெற்றியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை இந்த வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும் நாம் யாவரும் கடந்த பல மாதங்களாக தியத்ரா சபை குறித்து உங்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். தியத்ரா சபை ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபை. வஞ்சிக்கப்பட்டதுன்னா ஏமாற்றப்பட்ட ஒரு சபை. அநேக நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற, அதாவது இந்த காலகட்டங்களில் இருக்கிற சபைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே இந்த சபை அதை குறித்து நம்ம பார்க்குற பொழுது இந்த காலகட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற சபைகளை ரொம்ப நல்லா படம் பிடிச்சி காட்டுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் என்னென்ன காரியங்களில் அவங்க ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக ஐஸ்வர்யம், பணம் எவ்வளவு பெரிய தவறு என்று போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். மாறா அவங்களுடைய ஏழ்மையான ஒரு வாழ்க்கை எவ்வளவு நல்லதுன்றதை அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. ஒரு சாதாரணமாக வாழணுன்றத ரொம்ப அதிகமாக போதிக்கிறாங்க. ஆனால் நம்ம நல்லா இருக்கணுன்றதை போதிக்கிறத காட்டிலும் பணமே இல்லாமல் வாழணுன்றதை அதிகமாக போதிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பரவாயில்ல கேட்குறோம். அரசாங்கம் வச்சுருக்கேன் குடிசை மாற்று வாரியம்னு. அரசாங்கத்தில் இருக்கா இல்லையா? ஏன் அரசாங்கம் குடிசை மாற்று வாரியம் எதுக்கு வச்சிருக்கு? நீ குடிசையில் வாழக்கூடாது, குடிசை ஒரு நல்ல அனுபவம் கிடையாது, குடிசையில் வாழ்கிறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை கிடையாது, அதனால உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன். பிரதமர் வீடு கட்டுற திட்டம், முதலமைச்சர் வீடு கட்டுற திட்டம், இப்படி நிறைய வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா கட்டினா மீத காசு அவங்க போட்டு ஒரு தனி வீடை கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு இடம் இருந்தால். அது இல்லையா, குடிசை மாற்று வாரியத்தில் பெரிய 100 வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? வாழலாம். அரசாங்கத்துக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கிற அரசாங்கத்துக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மக்கள் ஏழையாக வாழக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி ஏழையாக இருக்க தேவன் விரும்புவார்? எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நீங்கள் இதை நம்பணும் பாருங்க. முதல்ல ஆண்டவர் நான் ஏழையாக இருக்கிறதை வெறுக்கிறார்ன்றதை நீங்கள் நம்பணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? நிறைய பேருடைய பார்வையில் இன்றைக்கு சபைகள், குறிப்பாக சபை போதகர்கள் இந்த பணத்தை பற்றி சர்ச்சில் பேசிட்டா சர்ச்சில் ஜனங்கள் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் பணத்தை பற்றி பேசும்போது தான் எது சரி, எப்படி பணம் சம்பாதிக்கணுன்ற ஆற்றலும் அறிவும் ஜனங்களுக்கு என்ன செய்யும்? உருவாகும். ஆமாவா இல்லையா? இந்த பைபிள் இருக்கே, இந்த பைபிளை எத்தனை பேர் நம்புறீங்க? இதில் சகலவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். இதில் வெறும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதை மட்டும் எழுதலை. நீங்கள் எப்படி இந்த பூமியிலே வெற்றியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை இந்த வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்கள். நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, இது ஒரு பக்தி மார்க்கமாக சர்ச்சுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு பக்திக்காக சர்ச்சுக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்க. இன்னும் நம்ம பக்திக்காக கோயிலுக்கு போனோம். ஹலோ, நம்ம பக்திக்காக என்ன செஞ்சோம்? கோயிலுக்கு போனோம். ஆனால் விருத்திக்காக சபைக்கு வருகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க?
நிறைய பேர் இன்னமும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சைக்கு போனால் போதுன்னு நினைக்கிறேன். கிடையாது தேவ பிள்ளையே. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம். இது ஒரு நாள் நான் இங்கே சொல்லித்தர காரியத்தை, கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை, போதிக்கிற காரியத்தை நீ திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரையும் பயிற்சி செய்வாயானால் வாழ்க்கை நிச்சயமாய் கனி நிறைந்ததாக மாறும். மற்றவங்க பார்த்து ஆசைப்படுற வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எத்தனை பேரை பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு நடத்த விரும்புகிறான்றதை நம்புறீங்க? நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, இன்னைக்கு அதுதான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். முதல் காரியம், போன வாரம் நான் சொன்னேன், பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்றதுக்கு 3 கோட்பாடுகளை சொன்னேன். 3 கோட்பாடுகள் சொன்னேன். என்னென்ன? உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை. இந்த பேசிக்கான இந்த என்ன சொல்றது, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுல இப்படிப்பட்ட இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்குன்னு நான் போட்டுக்கிட்ட ஒரு வரைமுறை, என் வாழ்க்கை இப்படி தான் வரைமுறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. வரைமுறைக்கு உட்படாமல் என் வாழ்க்கை, அந்த வரைமுறை என்ன? நேர்மை, உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை. அப்படி தான் இருப்பேன். சில பேரை பாருங்களேன், ரொம்ப லாவிஷாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பாருங்கள், சிறு வயசுலேயே ரொம்ப லாவிஷாக எதுக்குமே ஜாக்கிரதை இல்லாத பிள்ளைகளை வளர்ந்து வர்றதை பாருங்களேன். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வளர்ந்து வருகிற பொழுது ஜாக்கிரதை இல்லாதவர்கள். ஜாக்கிரதைன்னு நான் சொல்கிறது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க. நான் போன வாரம் சொன்னேன், ஜாக்கிரதைன்னா என்ன? சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது. என்ன அது இருக்கிறது? ஜாக்கிரதை அப்படின்னா அதுக்கு என்ன எதிர்ப்பதம்? சோம்பேறியா இல்லாத பிள்ளைங்க எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிறப்பான வாழ்க்கை என்ன செய்வாங்க? வாழுவாங்க. சோம்பேறியா இருக்கிற பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வாழ முடியாது? அது வளரும் போதே தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம்? சீக்கிரம் எந்திரின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? ஒழுங்கா நீ உன்னைய நீ என்ன செய்ய பராமரிச்சுக்கன்னு சொல்லுவோம். இந்த ஒழுங்கான முறையில் பராமரிக்காத பிள்ளைகள் பின்னாட்களில் யாருக்குமே என்ன செய்கிறதில்ல, அவங்க பிரயோஜனமாக இருக்கிறதில்ல. நீ படிக்கிறியா? பள்ளியோடத்தில் படிக்கிறியா? நான் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறேன், நான் சர்ச்சுக்கு வர்றேன், யாரோ எங்கள் அம்மா கூப்பிட்டு வர்றாங்க, எங்கள் அப்பா போக சொல்கிறாங்க அப்படின்னு நீ வரலாம். கட்டாயத்தின் அடிப்படையில் கூட நீ வரலாம், அது பிரச்சனை இல்லை. நீ வந்த அப்படின்னா உன் காதை இங்கே திறந்து கொடு. உன் வாழ்க்கை மாறுறதுக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால், வேதத்தில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூப்பர்கள் என்னிடத்திலே என்னை கடிந்து கொண்ட பொழுது நான் அவர்களை அசட்டை செய்தேன் அப்படின்றான். மூப்பர்கள் என்னை கடிந்து கொண்ட பொழுது நான் என்ன செஞ்சேன்? அசட்டை பண்ணேன். அவங்க சொல்கிறதெல்லாம் என் காதில் வாங்கலை. பலன் என்ன? அதுக்கும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, வறுமை, ஏழ்மை. அதனால் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன சரி, நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். நீ சோம்பல் உள்ளவனாக இருக்கக்கூடாது. சோம்பலை உன் வாழ்க்கையின் ஓரத்தில் கூட நீ என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. 10 மணி வர தூங்குகிற பழக்கத்தை வாலிப தம்பி மாற சிறு பிள்ளைங்கள் விட்டுறணும். கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு 10 மணி வரையும் தூங்குற அப்படின்னா உன் வாழ்க்கையை நீயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஆம்பளை பிள்ளை, பொன் பிள்ளை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அதிகாலையில். இல்லை சொல்லுங்க, எத்தனை மணி? சீக்கிரம் தூங்கு. 12 மணி வரையும் ஃபோனை பார்த்துட்டு தெரியாத, 1 மணி வரையும் ஃபோன் பார்க்காத. உன் வாழ்க்கை பாருங்கள், நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை முறையே இப்போ மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஃபோன் பார்த்துட்டு, ஃபோனில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க. என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நீங்கள் எத்தனை நேரம் 10 மணிக்கு கால் பண்ணாலும் என் ஃபோனு தொடர் பிள்ளைக்கு அப்பால் இருக்கிறாருன்னு தான் சொல்லும். பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் கரெக்டாக என்ன செய்வேன்னா 10 மணிக்கு ட்ரைன் பண்ணிடுவேன் ஃபோனை. காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது தான் சார்ஜ் போடுவேன், அப்போ தான் ஆனே பண்ணுவேன். நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வச்சுக்க. 12 மணி வரை ராத்திரியை கடவுள் படைச்சது எதுக்கு? சத்தமாக சொல்லுங்க. நம்மளால் பாதி பேர் ராத்திரி தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கான்.
காலையில் என்ன செய்கிறான்? காலையில் கடவுள் எதுக்கு படைச்சாரு? வேலை செய்ய. மாற்றினா சைக்கிளை மாற்றிடாதீங்க. சரி கவனிங்க, நீ ஒழுங்கா உருப்படியா வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்ச அப்படின்னா மூப்பர் சொல்கிறத கேளு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓகே சரி. அப்போ உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை, இந்த 3 காரியமும் பணமும் பொருளும் சம்பாதிக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற கோட்பாடு. சரி, நான் போன வாரமே சொல்லிட்டேன். 4வதாக ஒன்று இருக்குது. அது என்னது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா. ஐடியா இருந்தால் தான் என்ன செய்யும்? பணம் என்ன செய்யும்? வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த 3 வாழ்க்கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே ஐடியாவை கொடுப்பார். திடீர்னு போவாங்க, அவங்க ஒரு சின்னதாக ஒரு இட்லி கடை ஆரம்பித்தாங்க, அதான் அவ்வளோதான் முடிஞ்சு. இட்லி கடை பெரிய ஹோட்டல் ஆயிரும். ஐடியா, சின்ன ஐடியா. நம்ம செஞ்சாலாம் நடக்குமா பாஸ்டர்? நம்ம செஞ்சால் வாங்குவாங்களா பாஸ்டர்? நம்ம எங்கே பாஸ்டர் இருக்கிறோம்? நான்லாம் செஞ்சால் எப்படி பாஸ்டர் நடக்குமா, கிடைக்குமா? செஞ்சியா முதல்ல, அதான் பேச்சு. செய்யாமல் உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அப்போது தேவன் ஐடியாவை கொடுக்குறாரு. இன்றைக்கி ஐடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி நான் அவர் சொல்லிடுறேன். பைபிளில் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன எடுத்துடுறாங்க அப்படின்னா, இந்த கடவுள் இந்த பணத்தை பற்றி பேசுகிற வசனங்கள் எதிராக இருக்கிற வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த 2 வசனங்கள், நிறைய வசனங்கள் பணத்தை பற்றி தவறாக பேசுகிற வசனங்கள் இருக்குது. அதுக்கு ஆதாரமாக ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். வாசிங்க, பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் இதுவும். அவங்க என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா? பணம் திருப்தி கொடுக்கிறது. மணி cannot satisfy. பணம் என்ன செய்வதில்லை. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க. பணம் என்ன செய்ய? திருப்தி. ஆனால் அது அங்கே என்ன போட்டிருக்கு? சத்தமாக சொல்லுங்க. பண பிரியன், the covetousness of money. பணத்தின் மேல் இருக்கிற ஆசை, அதனால கையூட்டு வாங்குறது, அதனால பிரைப் வாங்குறது, அதனால பணத்தின் மேல் இருக்கிற ஆசைனால பல தவறான காரியங்களுக்கு துணை போவது. இது என்ன நடக்குது? இதனால் பணம் உனக்கு என்ன செய்வதில்லை? திருப்தி என்ன செய்வதில்லை? சரியாகவே புரிஞ்சுக்கிறது இல்லை. பணம்னாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? பணம் வேண்டாம். 2வது ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 27:24. நீதிமொழிகள் 27:24. செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? பார்த்தீங்களாங்க, பணம் நிலைக்குமா? இன்னைக்கு வரும். சொல்லுங்களேன், இந்த டயலாக்லாம் கேட்டிருக்கீங்களா? நல்லா சொல்லுவாங்க மக்கள். பணம் இல்லாத நேரத்தில், பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், மனுஷன் அப்படி இருக்க முடியுமா பாஸ்டர்? பணமா பாஸ்டர் முக்கியம்? நாங்கள் பணம் தான் முக்கியம்னு அர்த்தம். யார் இந்த டயலாக் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆனால் வாயிலிருந்து வர்றது பணம்லாம் முக்கியம் கிடையாது பாஸ்டர். பாஸ்டர் பணம்லாம் முக்கியம் கிடையாது பாஸ்டர். அப்புறம் திடீர்னு திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் அந்த சிஸ்டர் ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு தராமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். கவனி, இங்கே சொல்லப்பட்ட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்க. பணம் என்றைக்கும் நிலையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பணத்தை பிடிச்சி தொங்காத, பணம் தான் பெருசுன்னு நினைக்காத, மனுஷன் தான் முக்கியம், உண்மை. அதுக்கும் மேலே நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்ல வர்ற காரியம் பணம் இல்லை, அல்டிமேட்டாக யார் தான்? கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை விளக்குறது இல்லை, இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. தவறான முறையில் பணத்தை பற்றி புரிதல் இருக்கிறதுனால, பணமே தப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுனால நிறையா சபையில் நிறையா அறிவாளிகள் ஏழையாகவே இருக்கிறாங்க. நிறைய பணக்கார தொழில் அதிபர்கள் ஏழையாகவே இருக்கிறாங்க. யார்? அம்மாமாரு ஐயாமாரெலாம் வேலையே செய்கிறது கிடையாது, தொழிலே பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னா, நமக்கு எதுக்கு பாஸ்டர் இவ்வளோ பெரிய பணம், அதனால தேவையில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிற மனிதனோ, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை நம்புற அப்படின்னா நீ எப்படி தான் மாறுவ? நீ ஏழையா மாற மாட்ட, நீ வேலை பார்க்குற இடத்துல பூஜ்ஜியமாக இருக்க மாட்ட,
நீ செய்கிற வேலையை எப்பயுமே தோல்வி அடையாது. நீ செய்கிற வேலையில் எல்லாருக்கும் சக்ஸஸை கொண்டு வருகிறதனா இருப்ப. நீ டீச்சராக இருக்க அப்படின்னா உன் கிளாஸில் எல்லாரும் பாஸ் ஆவாங்க, உன்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதுதான் என் கர்த்தரின் அபிஷேகம், கர்த்தரின் ஆசீர்வாதம்னா அதுதான். நீ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு டச் இருக்கும், அதில் ஒரு டிவைன் டச் இருக்கும், அதில் ஒரு தெய்வீக தொடுதல் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை வேலையை விட்டு போக விடவே மாட்டேன். நீ வேணா சொல்லி பாரு, நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி, இன்னொரு சம்பளம் கூட வேணா தர்றேன் இரியா அப்படின்னா, சரி போன்னு சொல்லி இப்போ சொல்லிடுவேன். அடுத்து திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணா, நீ தான் வரணும், நீ இல்லாமல் எதுவும் சரியா போகலாமா. யார் இவங்கெல்லாம்? உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை என்ரிச் பண்ணுங்க. கர்த்தர் இப்படி தான் வேலை செய்வார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பணமே தப்புன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, எப்படிப்பட்ட இப்போ வாசிக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்க மாட்டார். நீதிமொழியில் 3:16, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் இருக்கும். எதன் வலது கையில் தீர்க்காயுசும் எதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும்? ஞானம். எது? வேதம் சொல்லுகிறது இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அப்ப இயேசு ஞானம்னா இயேசுனுடைய வலது கையில் என்ன இருக்கு? அவருடைய வலது கையில் என்ன இருக்கு? அவருடைய இடது கையில் என்ன இருக்கு? செல்வமும் கனமும். சரி கவனிங்க. இப்போ பாஸ்டர் வாங்க, இப்போ பாஸ்டர் இருக்கிறாரு. இப்போ நான் முத பாஸ்டரை மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இதான் நல்லா கவனிங்க. இப்போ முதலாக நான் இவரை மீட் பண்ணுகிறேன், ஃபர்ஸ்ட் டைமாக நான் இவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது? இவர் வலது கையில் இவர் ஏசுனாரு, சரியா? இப்போ வச்சுக்கோங்க, இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது? நான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி கொடுக்குறாரு, நீ நல்லா ரொம்ப நாள் வாழ்வடா, ரொம்ப நாள் என்ன செய்வ? வாழ். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ இப்படி பழகுன டைம் போய் இப்போ வாங்க இப்படி பழக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இவர் கையில் இந்த பக்கத்தில் என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? இந்த கையில் தீர்க்காயுசு இருக்கு, இந்த கையில் செல்வம் இருக்கு. ஆனால் இவர் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டை கொடுத்து எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது இல்லை. யார் லெஃப்ட் ஹேண்ட் என்ன செய்யறது இல்லை கொடுத்து. ஆனால் எப்போ இவருடைய இடது கை வரும் தெரியுமா? நாங்கள் எப்போ நாங்கள் நெருங்கிட்டோமோ அப்போ எனக்கு இந்த செல்வம் வருது. வருதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் தாண்டா வழி, பணம் என்கிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ. ஐக்கியம் ஒரு பெரிய பணத்தை உனக்கு கொண்டு வந்து தரும், அது ஐடியாவா உனக்கு கொண்டு வந்து தரும். அந்த ஐடியாஸ் ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு. நம்மளால என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆண்டவரை தேடுறது இல்லை, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை, நேராக பெட்டியை எடுத்துக்கிட்டு வேலை கிளம்பிடுறது. எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? நீதிமொழிகள் 15:6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன்? பொக்கிஷம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அதென்ன அதிக பொக்கிஷம்? சொல்லுங்களேன், அதிக பொக்கிஷம்னா என்ன? நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டுன்னா என்ன அர்த்தம்? அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான்னு அர்த்தம். ஹலோ, அதிக பணம், அதிக நகை, அதிக சந்தோஷம், அதிக சமாதானம், அதிக ஆரோக்கியம், அதிக வெற்றி எல்லாம் அதிகமாகவே இருக்கிறது. யாருடைய வீட்டில்? மறந்துடாதீங்க. எந்த தெய்வம் பணப்பிரியன்னு சொன்னாரோ அதே தேவன் தான் சொல்றாரு நீதிமான் என்று. நீதிமான் வேற, பணப்பிரியன் வேற. நீதிமான் என்பவன் தேவனை தனக்கு முன்னாக நிறுத்தி அவருடைய வார்த்தையின்படி அவருடைய இரத்தத்தின்படி கழுவப்பட்ட மனிதன். பணப்பிரியன் என்பது தேவனை ஒதுக்கிட்டு பணம் தான் முக்கியம்னு தெரிகிறவன். ரெண்டு பேருக்கு ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னால உனக்கு என்ன கொடுக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்க முடியும் ஆண்டவரால? உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவருடைய கரத்தில் என்ன இருக்கு? செல்வம் உண்டு. அவருடைய கரத்தில் செல்வம் உண்டு. அதனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. வேலையை தூக்கி ரெண்டாவது வச்சுட்டு
ஆண்டவரை தூக்கி வைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேலையை தூக்கி எங்கே வைங்க? யாரை வைங்க? சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வேலை பார்த்தாங்க? அவங்களுக்கு எப்படி சோறு கிடச்சி? 40 வருஷம் வனாந்திரத்தில் எந்த வேலையும் பார்க்கல, ஒரே ஒரு வேலை செஞ்சாங்க. முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக. அவ்வளவுதான் வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலையும். சரி கவனி, இவ்வளோ வசனம் வாசிச்சோமே, இதனுடைய அடிப்படையாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பணம் உன்ட்ட இருக்கிறது பிரச்சனை கிடையாது, பணம் நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம பணத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, பணத்துக்கிட்ட தான் நம்ம இருக்கக்கூடாது. பணத்துக்கிட்ட நம்ம இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது சொல்கிறபடிலாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுதான் நம்ம சொல்கிறபடி என்ன செய்யணும். சரி, திருப்புவோம். பிரசங்கி 7:16. மிஞ்சின நீதிமானாயிராதே, மிஞ்சின நீதிமானாயிராதே, நீராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய ஞானியா இருக்காதரா, பணம் வேண்டாம் பரிசுத்தம் போதும் அப்படின்னு தெரியாத. மிஞ்சின நீதிமான் ஆயிராதே. ஆண்டவரே சொல்றாரு, ரொம்ப டூ மச்சா பரிசுத்தம் பேசாத, ரொம்ப டூ மச்சா ஆவி அபிஷேகம் பேசாத. நீ இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், நீ இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப பரிசுத்தம் பேசிக்கிட்டு தெரியாத. வாடகை கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், பால் வாங்கணும், அரிசி வாங்கணும், வாடகை கட்டணும், பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாங்கின கைமாத்துக்காரனுக்கு காசு கொடுக்கணும், வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு காரியமாக வீட்டில் காசு வாங்கிட்டோம், ஏதோ ஒரு தேவையில்லை என்ன செஞ்சிட்டோம், காசு கைமாற்ற என்ன செஞ்சிட்டோம், வாங்கிட்டோம். பரவாயில்ல, வாங்கினது வரைக்கும் ஓகே, வீட்டுக்கு வரையும் வர விடக்கூடாது. வீட்டுக்கு வர என்ன செய்யக்கூடாது, வர விட. அதை நீ வெறுக்கணும். முதல்ல என் வீட்டுக்கு யாருனாலும் வரலாம், யார் வீட்டு என் வீட்டு வாசலை ஏறி நீ வாங்கின காசை திருப்பி தரலன்னு சொல்லி யாருனாலும் பேசலாம். அப்படி விட்டுட்ட அப்படின்னா உன் மரியாதை போயிருச்சு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? என்ன கொடுத்தார் ஆண்டவர்? நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், தாழ்வில் இருக்கிற உன் பெயரை நான் பெருமைப்படுத்தணும்னு விரும்புகிறேன், நீ எனக்கு மரியாதை கொடு. நீ எனக்கு மரியாதை கொடுத்த அப்படின்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா, தலை குனிஞ்சு இருக்கிற உன் தலையை நிமிர செய்வேன், கெட்டு போயிருக்கிற உன் பேரை உயர்த்துவேன். என்னைய புரிஞ்சுக்க, அவரோட பழகி சமாதானமாயிரு, அப்பொழுது உனக்கு நன்மை பலனாக வரும். கவனிங்க, மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது, ரொம்ப பரிசுத்தமானா இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? திருப்புங்க, அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் கேடகம், அப்புறம் திரவியம்னா என்ன? செல்வம். திரவியம்னா என்ன? செல்வம். அதுவும் ஞானமும் உனக்கு கேடகம், பணமும் உனக்கு என்ன? ஹலோ, ரொம்ப மிஞ்சி போயிடாத பரிசுத்தத்துல. பணம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு பணம் வேணும்? பாஸ்டர் எனக்கு பணம் வேணாம் பாஸ்டர்னு சொல்றவங்கலாம், நான் ஆண்டவர் உங்கள் தலையை கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்புவாராக. நீ இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா பணம் உன்னை தேடி வர்றதும் வராமல் போயிடும். நல்லா கவனி. எனக்கு யார் பாஸ்டர் இருக்கா? எனக்காக யார் இருக்கா? எனக்காக யார் இருக்கா? அப்படின்னா ஆண்டவர் தான் இருக்காரு. அவர் தான் சொல்கிறார், நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு தான் பணம் தருவேன்னு சொல்கிறேன்ல. ரொம்ப நீதிமானா இருக்காத, நல்லா சொல்கிறத கேளு. பணம் ஒரு திரவியம், ஒரு பெரிய கேடகம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம்.
அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, தேவன் எதை தருகிறார்? சத்தமா சொல்லுங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, அப்ப எவனுக்கெல்லாம் கொடுக்கிறார். யாருக்குனாலும் என்ன செய்கிறார்? தேவன் மனம் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர். அப்ப யாருக்கு கொடுக்கிற ஆண்டவர்? ரொம்ப முக்கியம் இல்லையா? எவனுக்கு கொடுக்கிறார்? யார கர்த்தர் பணத்தை கொடுக்க விரும்புகிறார்? யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துறாரா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் எனக்கு பணம் தருவாரா? ஓ பணம் இல்லாதவர்களே என்னிடத்திலே வாருங்கள், ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே, அந்த மாதிரி பணம் இல்லாதவங்கள ஏசுனார்ட்ட போனா பணம் கொடுத்துருவாரா? என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் எவனுக்கு கொடுக்கிறாரு? பணத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? ரொம்ப முக்கியம், கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டுட்டீங்க, நீங்க சர்ச்சுக்கு டெய்லி வர்றீங்க, வார வாரம் வர்றீங்கன்றதுனால நீங்க ஐஸ்வர்யவானாக மாற முடியாது. முடியவே முடியாது. பணம் அது கொஞ்சம் ரோஷம் உள்ளது. ஹலோ, பணத்துக்கு ரோஷம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? அது எப்படி ரோஷப்படும் தெரியுமா? சுறுசுறுப்புள்ளவன் கையோ, சத்தமா சொல்லுங்க, சோம்பேறி கைக்கு பணம் போக விரும்பல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோம்பேறி ஒரு நாளும் பணம் சம்பாதிக்க மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். எவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எவனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார், எவனை தேவன் பணக்காரனாக மாற்ற விரும்புகிறார் சொல்லுங்க. அவனுக்கு தான் தேவன் ஐடியாவை தர விரும்புகிறார், அவனை தான் ஐஸ்வர்யவனாக மாற்ற விரும்புகிறார். நம்மாலேயே ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணுவாங்க, வேலைக்கு போயான்னா போக மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அங்கே வேலை பார்க்குறது. வேலை கஷ்டமாக தான் இருக்கும். வேலை ஈஸியாக இருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை மட்டும் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரத்தில் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துடுவீங்க, இது என்னடா வேலை அப்படின்னு. ஆண்டவர் எப்படி வேலையை வச்சிருக்கிறாருன்னா, அது அது வேலை பார்க்குறவங்களுக்கே ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. ஹலோ, வேலை அதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. பாருங்களேன், சுறுசுறுப்புள்ளவன் கையோ எதை வருஷிக்கும். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவன் யாருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்களேன். என்ன ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. மத்தியான வெயிலில் மட்டமல்லாக்கா படுத்துக்கிட்டு வானத்தில் மோட்டை பார்த்துக்கிட்டு ஆஹா என்ன ஒரு அருமையான உலகம்டா அது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கனவுல ராஜ முடி ராஜ கிரீடம்லாம் கிடைக்கும். வெளியே வந்தா வழக்கமாக அது பூசை தான் விழுகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உண்மை நான் சொல்றது ரொம்ப கலோக்கியெல்லாம் நான் சொல்லலாம், ஆனால் அதான் உண்மை. நீ வேலை வெட்டிக்க போக மாட்டேங்கிற, பிள்ளை குட்டியை பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு நீ இப்போ தூங்கிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே எந்திரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன வீடு வழங்குமான்னு கேட்பாங்களா இல்லையா? அட சுறுசுறுப்பு உள்ளவனா இல்லை அப்படின்னா பணம் சம்பாதிக்க முடியாது. முதலாளி உன்னைய பார்த்து யாராவது காலையில் குளிக்காமல் எந்திரிச்சு வேலைக்கு போய் பாருங்க, சொல்றத கேளுங்க, குளிக்காம நீங்க வேலைக்கு போய் பாருங்க, அவனே கேட்பான் குளிக்கலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்பான். ஏன்னா அசம்பந்தமா வேலை செய்ய. பாருங்க, பணம் சம்பாதிக்கிறதுன்றது அது ஒரு கலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுறுசுறுப்பா நீ வேலை பார்த்தேன்னா பணம் உன்னை தேடி வரும். அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். நீ சம்பாரிச்சு கைப்பாடா சம்பாரிச்சு நீ என்னன்னாலும் சம்பாரிச்சு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சம்பாதிக்கி, நல்லா சம்பாரி, நல்ல ஹோட்டலில் சாப்பிடு, ஹோட்டலுக்கு போ, நகை கண்ணி வாங்கி போடு, நிலங்கள் புலங்களை வாங்கி போடு, வீட்டை கட்டு, யார் உன்னை என்ன கேட்க போறா? ஏன்னா நீ சுறுசுறுப்புள்ளவன். சோம்பேறி இருக்கு பாருங்க, சோம்பேறி அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரா கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டே தெரியும். சோம்பேறி ஒரு நாளும் சம்பாதிக்க முடியாது.
சோம்பேறி, மற்றவங்களை நம்பி வாழ்க்கை நடத்துகிறவர்கள் வாழ்க்கையில் புதிய இன்பங்கள் உண்டாகாது, புதுமையான காரியங்கள் உண்டாகாது, புதிய காரியங்களை அவங்களால சாதிக்க முடியாது. எதையும் விரும்பினா கூட அதை சம்பாதிச்சு அதை ஆசைப்பட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நீ சோம்பேறி. கர்த்தரே யாரை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறா? சத்தமா சொல்லுங்க. சுறுசுறுப்புள்ளவன். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுறுசுறுப்புள்ளவன். என் கை செல்வத்தை வருஷிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கையை பார்த்துக்குங்க நல்லா. இதுதான் ராசி. சுறுசுறுப்பா இருந்தா ராசி. இது சுறுசுறுப்பு இல்லாம ராத்திரி புகழா தூங்கிக்கிட்டே இருந்து எங்க என் ராசி பலனை பார்த்து சொல்லுங்க. பார்த்தோன்னு சொல்லுவேன், நீ விளங்கவே மாட்ட. அதோட ஒன்றும் கிடையாது. எந்த கையை கொடுத்தாலும் சரி, எந்த ஜோசியம் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ஏன் கழுதையை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நீயா ஒரு முடிவெடுத்து வேலை செஞ்சு சுறுசுறுப்புள்ளவனாக மாறுகிற வரைக்கும் தேவனே நினைத்தால் கூட உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீ படித்தாதான் ஜெயிக்க முடியும். நீ ஊரை சுற்றிவிட்டு படித்து ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நடக்காது. அப்போ எவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னு நான் பார்க்கணும்ல. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் எவனுக்கோ கொடுக்குறாரு. அது யாரு? அது யாருக்கு தேவன் கொடுக்குறார்? அது எவனுக்கு கொடுக்குறாருன்றதான் ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் தட்? யார் அவன்? யாருக்கு கொடுக்குறான்? அந்த எவன் யார்? எபிரேயர் 11:24. சீக்கிரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஸ்தானத்தை இருப்பதை வெறுத்து. ப்ரையாரிட்டி என்ன? அந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் எகிப்தின் ராஜ்யம் இல்லையா? அந்த காலங்களில் பிரமிடுகள். இன்னொன்று சொல்கிறேன், பண்டைய கால எகிப்து ராஜ்யம்தான் உலகத்திற்கே அறிவியலை புகுத்தினது. ரொம்ப அறிவில் முன்னேறினவர்கள் யார்? எகிப்திய சாம்ராஜ்யம்தான் இருக்கிறதுல அறிவில் முன்னேறிய ஒரு சாம்ராஜ்யம். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கணித முறை, அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சாரம், கட்டுமான பணிகள். பண்டைய எகிப்தியர்கள் தான் அந்த உலகத்தில் தலை சிறந்த அறிவாளிகளாக இருந்தாங்க. மெடிக்கலாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காரியத்திலும் எகிப்தியர்கள் தான் அதிகமான அறிவாளிகளாக இருந்தாங்க அந்த காலங்களில். அதனால் எங்கே அறிவாளிகள் அதிகமாக இருக்கிறார்களோ, எங்கே கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அங்கே பொருளாதாரமும் பொருளும் கூடும். அது ஆப்வியஸாக அதுதான் உண்மை. ஏன்னா அறிவு இருக்கிற இடத்த தேடி யார் வருவா? ஜனங்கள் வரும். இப்போ ஜனம் வந்து அவன்கிட்ட கேட்டு பணத்தை கொடுத்து வாங்குது. இவர் மோசே வளர்றதே ஒரு மிகப்பெரிய அரண்மனையில் வளர்றாரு. செல்வம் ஏராளம் இருக்கு, பொன் வெள்ளி அறிவு எல்லாம் கொட்டி சதைச்சு கிடக்கு. அவ்வளோ கிடக்கு பாருங்க. பண்டைய காலத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு ராஜ்யத்தினுடைய குமாரன் அவரு சொல்றாரு, இது எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த பணமும் இந்த வெள்ளியும் இந்த பொண்ணும் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியம் கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்? கவனிங்க. யாருக்கு தேவன் பணத்தை கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்க. யார் ப்ரையாரிட்டி செட் பண்ணுறானோ அங்கே பொருளை சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே மோசேன். விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் இஸ் செட்டிங் ப்ரையாரிட்டி. ஃபெய்த் மீன்ஸ் செட்டிங் ப்ரையாரிட்டி டு காட். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் விசுவாசம். மோசே அவர் செட் பண்ணிட்டார், ஒரு ப்ரையாரிட்டியை செட் பண்ணிட்டார். என்ன? இந்த பாவ சந்தோஷம் எனக்கு தேவை இல்லை, மாறா எனக்கு எதுதான் ரொம்ப முக்கியம்? என் ஜனத்தோட வாழ்றது தான் முக்கியம். அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே தேவனுடைய நாமம் இருக்கிறது, அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கட்டளை இருக்கிறது.
அதனால இந்த மிகப்பெரிய ராஜ்யம், இந்த மிகப்பெரிய பணம், இந்த மிகப்பெரிய அறிவு, இந்த மிகப்பெரிய சந்தோஷம், இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை. பைத்தியமா மோசே? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. உலகத்தின் தலை சிறந்த ஸ்தானத்தை ஜஸ்ட் தட்டா அப்படி தூக்கி போட்டு போய் யாரோட இருக்கா? ஒரு பிச்சைக்கார கூட்டத்தோட போய் இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் அவர் அப்படியே கைவிட்டுட்டாருன்னு? கவனிங்க, ஆண்டவர் அப்படியே கைவிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் வந்தது, எல்லா இஸ்ரவேலனும் தன்னிடத்தில் இருந்த அத்தனை பொன்னையும் அத்தனை வெண்கலத்தையும் மோசேயினுடைய காலடியில் வைத்து எங்களை காப்பாத்துங்கன்னா. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ தாண்டா பார்வோனுக்கே, யூ ஆர் த காட் ஆஃப் ஃபெரோ, நீ தான் பார்வோனுக்கே தேவன். அப்போ தேவன் எவனுக்கு பணத்தை தர விரும்புகிறார்? சத்தமா சொல்லிருங்களேன். யார் தேவனுக்கு ப்ரையாரிட்டி செட் பண்றாங்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு ப்ரையாரிட்டி செட் பண்றாங்களோ, யார் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன தர விரும்புகிறார்? திருப்புங்க 2 சம்பவம் காட்டுறேன். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம். இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். ஐடியாவை, கடவுள் பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்க போறோம். 30:25. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். போதும். என்ன கதை? யாக்கோப லாபான்ட்ட இருந்து கடவுள் பிரித்து கொண்டு போக போறாரு. கொண்டு போறதுக்கு முன்னாடி இப்போ மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. மாமனார் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ கேளுப்பா, அந்த சம்பளத்தை நான் என்ன செய்கிறேன் உனக்கு தர்றேன். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து படிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். போதும். புள்ளி வரி கருப்பும் உள்ள செம்பரியாடு, அப்புறம் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளை, 2 கேட்டகரி, வெள்ளாடு செம்பரியாடு. இதுல இருக்கிற புள்ளி வரி கருப்பு ரெண்டையுமே நான் என்ன செஞ்சிடறேன்? பிரிச்சிடறேன். அப்ப அங்க என்ன இருக்கு? புள்ளி வரி கருப்பு இல்ல. அப்ப அங்க வேற ஏதோ கலர்ல, வேற ஏதோ சாம்ப கலரோ வேற ஏதோ கலர்ல ஆடுகள் இருக்கு. புள்ளி வரி செம்பரியாடையும் பிரிச்சிட்டேன், புள்ளி வரி கருப்பு வெள்ளாடையும் என்ன செஞ்சுட்டேன்? பிரித்து இப்போ என்ன செஞ்சிட்டாரு? 2 பெரிய மந்தையாக வச்சுட்டாரு. இப்போ இந்த 2 மந்தையில், இங்கே ரெஸ்ட் ஆஃப் த மந்தையில் வெள்ளை கலர் இருந்துச்சு, பியோர் பிளாக் இருந்துச்சு, சாம்ப கலர் இருந்துச்சு. இவ்வளோ தான் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. புள்ளி வரி கருப்பு இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? தனியாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஆடு இருக்கு. அடுத்து படிங்க. அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். இனிமே பிறக்க போகிற வெள்ளை புள்ளி வரி கருப்பு இது மட்டும்தான் எனக்கு சம்பளம் இனிமே. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? இப்போ பிரிச்சு தனியா வச்சாச்சு. இப்ப இங்க உள்ள இவர் மேய்க்கிற ஆடுகள்ல அது எதுவுமே கிடையாது. சரி படிங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதாவது இப்ப
இப்போ நீ பார்க்குறையில அது புள்ளி கிள்ளி நான் வச்சுருந்தேன்னா அது நான் திருடினது, அதனால் என்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை. இப்போ 34. அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாடு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகளை யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இருக்கிற ஆடு எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் இப்போ டிஸ்டன்ஸ் வச்சாச்சு அங்கே நீங்கள் கவனிக்கணும். இருக்கிற கடா எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு? இப்போ ஆக்சுவலாக ஒரு புள்ளி கடா இருந்துச்சுன்னா அந்த புள்ளி கடா குட்டி போடும். இப்போ புள்ளி வரி இருக்கிற எல்லா கடாவையும் என்ன செஞ்சாச்சு? இப்போ அங்கே புள்ளி வரி கடாவே இல்லை. இப்போ கடா இருக்குது, ஆனால் அதெல்லாம் என்ன வேற ஒரு கலரில் இருக்குது. அவர் எதிர்பார்க்கிற சம்பளத்துக்கு எதிர்பார்த்த கலரில் இல்லை. இப்போ பாருங்க, ஆண்டவர் இப்போ ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன், எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த ஐடியாவை யார் கொடுக்குறான்றது தான் மேட்ரு. படிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. மேட் பண்றது உண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. போதும், கவனிங்க. இவர் என்ன செய்கிறாரு? இவர் எம்எஸ்சி ஜுவாலஜி கிடையாது, இல்லை ஒரு வெட்டினரி டாக்டரும் கிடையாது. இவர் யார்? மிட் நைட்டில் சம்சாரம் யாருன்னே தெரியாது கல்யாணம் பண்ண ஒரு டிக்கெட்டு. யார் இவர்? பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாது கல்யாணம் பண்ணவர். இவருக்கு புத்தி இருக்கு பார்த்தீங்களா? வேலை செய்யாது. ஆனால் இந்த புத்தி இல்லாத மனுஷனை கத்தர் புத்தியாக மாத்துறார். எப்படி? குட்டி எப்படி போடும்ன்ற ஐடியாவை கொடுக்குறாரு. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி செய்ய. புன்னை, மாதுமை கொப்புகளை வெட்டு. அர்மோன் கொப்புகள், மரத்தினுடைய கொப்புகளை வெட்டி அந்த கொப்புகளை லைட்டாக வெள்ளை தெரிகிற மாதிரி வெட்டுப்பா. யாருக்கு? யாருக்கு? பொம்பளை பிள்ளை குரல் மாதிரி இருக்கு. சொன்னது யாரு? அவங்க அப்பா ஈசாக்கு. டே, ட்ரெஸ்ஸெல்லாம் ஏசா மாதிரி இருக்கு, குரல் என்னடா சின்னவன் மாதிரி இருக்கு. இல்லைப்பா, நான் தான்ப்பா பேசுகிறேன். அந்த டிக்கெட்டு எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது வருமா? ஆனால் ஆண்டவர் வர வச்சார். எப்போ வர வச்சார் தெரியுமா? இந்த இடம் தேவன் இறங்கி வந்த இடம். இதற்கு பெயர் பெத்தேல். அவன் தேவனை கண்டான். அவன் தேவனை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை கண்டான். அவன் தேவனை நெருங்கிட்டான். பாருங்க, கர்த்தர் இப்ப சொல்றாரு, ஐடியா கொடுக்குறாரு. கொப்பை வெட்டி போடுறா. புன்னை, வாதுமை, அர்மோன் கொப்புகளை வெட்டும். நான் சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா யார்கிட்ட உனக்கு கொடுக்குவார்? ஐடியா கொடுப்பார் உனக்கு, எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி. நீ கர்த்தரோட நெருங்கிட்ட அப்படின்னா ஐடியா உனக்கு வரும். பணத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு உலகம் சொல்றது மட்டும் இல்லை, ஆண்டவரே உனக்கு கொடுப்பார். ஆண்டவரே அந்த ஐடியாவை கொடுப்பார். ஹவு டு மல்டிப்ளை யோர் மணி த்ரூ யோர் பிஸ்னஸ், த்ரூ யோர் ஒர்க். உன் வேலையில், உன்னுடைய தொழிலில் எப்படி பணத்தை பெருக்கலான்ற ஐடியாவை கர்த்தர் கொடுப்பாரு. யாக்கோபுக்கு கர்த்தர் அதான் கொடுத்தாரு, வெட்டி போட்டார். பாருங்க, நான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த பரீட்சையில் என்ன எக்ஸாம் கேட்பாங்கன்னு முன்னாடியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டு போயிடும். உண்மையிலே நான் படிக்கிறது பரீட்சையில் வரும். கவனிங்க, இங்கே நடந்த விஷயம் போட்டா இப்போ போடுறது எல்லாம் குட்டியெல்லாம் எப்படி வருது? என்ன அவன் கூலி கேட்டானோ அந்த கூலி வருது. என்ன கூலி கேட்டானோ அந்த கூலி மட்டும்தான் வருது. என்ன சம்பளம் கேட்டானோ சொல்லுங்களேன், நான் கேட்ட சம்பளம் வருது. நான் கேட்ட சம்பளம் வருது. யாருக்கு? அறிவுள்ளவனுக்கு, ஐடியாவை ஆண்டவர்கிட்ட கேட்குறவனுக்கு கேட்ட சம்பளம். இப்போ குட்டி போடுது ஆடு,
போடுற குட்டி ஃபுல்லா புள்ளியும் வரியும் கருப்புமா போடுது. அடுத்த வசனம் 40. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடே சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதிகளும் உடையவனானான். எப்படி? இவ்விதமாய் அந்த புருஷன் எப்படி பெருகினான்? மிகவும் விருத்தி அடைந்தான். எத்தனை பேர் மிகவும் விருத்தி அடைய விரும்புகிறீர்கள்? இந்த காலவேளைலாம் சொல்கிறேன், ஐடியாவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். விருத்தி அடைய ஆண்டவரை முன்னாடி வைங்க. ஆண்டவர்கிட்ட ஐடியா கேளுங்க, பணம் எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லி. சுறுசுறுப்புள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு ஐடியாவை என்ன செஞ்சிருவார்? அது யாருக்கு? சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி படுத்துங்கிறவங்களுக்கு இல்லை. சரி, இன்னொரு சம்பவம் காட்டுறேன், திருப்புங்க. மத்தேயு 17, சீக்கிரம் முடிச்சிடுறேன். மத்தேயு 17:24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடையலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். சரி, ஏசுனார் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏசுனார் என்ன செஞ்சிருக்கலாம்? ஜூ தா போ, எனக்கு உனக்கு கட்டிட்டுவான்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் அவர் செய்யலை. மாறா என்ன செஞ்சார் தெரியுமா? பேதுருவை கூப்பிட்டாருங்க, வா, வேலை பார்த்தா தான் காசு வரும். ஹலோ, காசு எப்படி வரும்? கர்த்தர் யாரை தான் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? சோம்பேறியை ஆசீர்வதிக்க மாட்டாரு. சோம்பேறி ஆண்டவர் என்கரேஜ் பண்றதும் கிடையாது. சோம்பேறியை ஒரு நாள் ஆண்டவர் என்கரேஜ் பண்றது கிடையாது. பேதுருவை கூப்பிட்டாருங்க, வா, இது வரைக்கும் நீ மீன் பிடிக்கல, இப்போ போய் தூண்டி எடுத்துட்டு போ. தூண்டி எடுத்துகிட்டு போ, போட்டை எடுத்துகிட்டு போயிடாத, தூண்டி எடுத்துகிட்டு போ. தூண்டி எடுத்துகிட்டு போய் தூண்டி போடு. எப்பயோ ஒரு நாள் யாரோ ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்தை போட்டிருக்கான். அந்த மீன் கரெக்டாக கவ்விருச்சு. அந்த மீன் கவ்வுனது ஏசுனாருக்கு நல்லா தெரியும். ஏசுனார் இப்போ சொல்கிறாரு, எப்பா மீனே, இந்த கவ்வுன காசை கரெக்டாக எனக்கு சேர்த்து கொடுத்துரு. அந்த மீனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை இட்டு இருந்தாரு, இந்த காசு உன் வாயிலே தான் இருக்கணும். இந்த காசு உன் வாயிலேயே தான் இருக்கணும். உனக்கு ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுக்குறேன், உனக்கு ஒரு வேலை நான் கொடுக்குறேன். இந்த மீன் நீ இந்த வாயில இருந்து இந்த காசை என்ன செஞ்சிடக்கூடாது, கக்கவே கூடாது. ஒருத்தன் வருவியான், அவனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்? என்னுடைய ஐடியா படி நீ நடந்தா பணம் உன்னை தேடி வரும். நான் சொல்ற ஐடியாவை கேட்டு நடந்தா பணம் ஒண்ணு. என் ஐடியா படி நீ நடக்கல அப்படின்னா மீன் வரும், அதை நீ தான் வித்து காசாக்கணும். ஆனா நான் சொல்ற ஐடியாவை கேட்டா டைரக்டா பணமே உனக்கு வரும். ஹலோ, அந்த நாட்களில் வெள்ளி காசு கூட, இட்ஸ் வேலிட் மணி. வெள்ளி காசு ரொம்ப காசு கூட, வேலிட் காசு. சும்மா வரி கொடுக்கறதுனா ஒரு வெள்ளி காசு, ஒரு காசு 2 காசுலாம் இல்லை, அரை சேக்கல் 2 சேக்கல் தான் கொடுப்பாங்க அந்த காலங்களில். ரோம போர்ச்சேவகர்கள் ரோம நாணயங்களை கொடுத்தாங்க.
ஆனா ஒரு வெள்ளி காசை கொடுத்தான் பாருங்க, அந்த வெள்ளி காசு காஸ்ட்லியான காயின், இன்னைக்கு இருக்க டாலர் மாதிரி. 2 பேத்துக்கு டாக்ஸ் கட்டிட்டு வந்துட்டாங்க. மீன் மொத்தமா வித்தா கூட 2 வெள்ளி காசு கிடைக்காது. மீனை மொத்தமா பிடிச்சு வந்து வித்தா கூட வெள்ளி காசு கிடைக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க எப்படி ஐடியா கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே அங்க ஒரு மீன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அது ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்கு வாயில, எப்பப்பா கக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், மீனை பிடி, வாயை தர, மீனை விட்டு காசை எடுத்துட்டு வா. ஹலோ, எத்தனை பைபிளில் போட்டிருக்கா அவங்க மீனையும் கொண்டு வந்து சுட்டு திண்டாங்கன்னு? அப்ப தேவை என்ன? பணம். அந்த பணம் மீன் வாயில் இருக்கு, மீனை விட்டு. அதுக்கு மேலே நீ வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உனக்கு ஐடியாவை தர விரும்புகிறாரு. ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகுனா ஆண்டவர் கொடுக்குற ஐடியா பணத்தை உனக்கு கொண்டு வரும். உன் காசு உன் நேரம்லாம் விரயமாகாது. ஆகையினால தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், ஐடியாஸ் யார்கிட்ட தான் இருக்குது? லாபகரமான ஐடியாஸ் யார்கிட்ட இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு லாபகரமான பாதையை போதிப்பேன், உன்னை நடத்துவேன். லாபகரமான பாதை சொல்லிக்கிட்டே போங்க. ஆண்டவர் எனக்கு உண்மையும் உத்தமம் மட்டும் உனக்கு இல்லை, ஜாக்கிரதை மட்டும் இல்லை, ஆண்டவர் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஐடியாவையும் கர்த்தர் உனக்கு. யாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ டாடி. கரங்களை உயர்த்தவங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை எனக்கு கொடுங்கப்பா. அப்படியே உழைச்சி ஓடா தேஞ்சு போகிற அனுபவம்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. போகணும், சம்பாதிக்கணும், உங்களுடைய நாம மகிமைக்காக நான் வாழணும். அதான் என் அழைப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஐடியா ஐ நீட் ஐடியா. நான் உண்மையுள்ள மனுஷன், உத்தமம் உள்ள மனுஷன், ஜாக்கிரதையுள்ள மனுஷன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா வேணும். நான் பேரையாக இருக்கக்கூடாது, நான் அறிவில்லாதவனாக இருக்கக்கூடாது. ஐ நீட் ஐடியா. சொல்லுங்க கர்த்தர்ட்ட, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, பணத்தை சம்பாதிக்க ஆலோசனை கொடுங்க, பணத்தை சம்பாதிக்க ஆலோசனை கொடுங்க. பணத்துக்கு முதலிடம் கொடுக்குற மனுஷன் இல்லை, பணத்தை சம்பாதிக்கிற தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும். பலபுதாவை நடுவுமை துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலே உடைய ஆவியின் அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த சத்திய வேத வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் உம்முடைய கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் செல்வம் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் சம்பாதிக்கிறது இல்லை, நீங்கள் தர்றது ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் தான் எங்களுடைய செல்வத்தை பெருக்க போகுது, எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க போகுது. நீங்கள் கொடுங்கப்பா, அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே, இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இவர்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப ஆசீர்வதிங்க. வங்கி கணக்குகள் நிரம்பட்டும், கையில் ஏராளம் உண்டாயிருக்கட்டும். தயவு இவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தட்டும். கேட்டது போல எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தீரோ அப்படியே பிள்ளைகளை விருத்தி அடைய வைக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லு. இந்த சபையை நீர் விருத்தி அடைய செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். உடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக.